Hi friends, welcome back to my channel Healthy Tamil Cooking USA. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மீதமான இட்லிகளை வச்சு எப்படி டேஸ்டியா இட்லி உப்புமா குயிக்கா செய்யறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. Healthy Tamil Cooking USA channel subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் தெரிஞ்சுக்க notification button press பண்ணி all options select பண்ணி வெச்சுக்கோங்க. இட்லி உப்புமா செய்யறதுக்கு மீதமான இட்லிகளை எடுத்து நல்லா ஸ்கிராம்பிளா உடைச்சு விட்டுக்கோங்க. நல்லா பொடிசா உடைச்சுக்கோங்க. நல்லா உதிரியாக ஆனதுக்கப்புறமா நீங்கள் அது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், நான் இன்றைக்கி ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சமாக சால்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இட்லியில் ஆல்ரெடி சால்ட் இருக்கிறதுனால நீங்கள் உப்பு போடும்போது கொஞ்சம் கம்மியாக போடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சதும் வாங்க எப்படி தாளிக்கிறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் கடுகு நல்லா வெடித்ததும் அது கூட 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம். இது கூட 3லேருந்து 4 பச்சை மிளகா இதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. கருவேப்பிலை உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். ஸோ கடுகு வெடித்து நல்லா உளுத்தம்பருப்பு கலர் மாறினதுக்கப்புறமா 2 நல்லா பொடிசாக நறுக்கின பூண்டை சேர்த்து வதக்குங்க. அது கூட நீட்டமாக கட் பண்ணி வச்ச ஒரு ஸ்லைஸ்டு ஆனியனை சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நம்ம நார்மல் உப்புமாக்கு எப்படி வதக்குவோமோ அதே மாதிரி வதக்கிக்கோங்க. வதக்கினதும் நம்ம உதிரியாக பண்ணி வச்ச இட்லி மிக்ஸை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலர விடுங்க. இதை நீங்கள் செய்யும்போது இட்லியை போட்டதுக்கு அப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்க. அப்போ தான் அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஃப்ளஃபியாக உதிரியாக இட்லி உப்புமா டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் பிளெயினாகவும் சாப்பிடலாம், இல்லை சட்னி தொட்டுட்டும் சாப்பிடலாம். இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் டெய்லி ரெசிபீஸ் தெரிஞ்சுக்க ஹெல்தி தமிழ் குக்கிங் USA சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.